ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2D பேஸ் பண்ணி ஃபார்முலாஸும் அதை பேஸ் பண்ண சம்ஸும் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ அதை தொடர்ந்து இப்போ 3D அதாவது கன அளவு பேஸ் பண்ணியும் அதோட பருமன் அந்த கான்செப்ட்ஸில் சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கொள்ளளவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதில் எவ்வளோ கொள்ளும் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம கன அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து முப்பரிமாண பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம யூஸ்வலாக இங்கிலீஷில் சொல்கிற 3D 2Dன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த 2D அப்படின்னா 2 பரிமாணம் தான் இருக்கும். அதாவது 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2Dலாம் நமக்கு நீளம் அப்படி இல்லைன்னா இந்த அகலம், நீளமும் அகலமும் இருக்கும். ஸோ 2 அளவுகள் இருக்கும். அதை 2Dன்னு சொல்லுவோம். 3Dலாம் நமக்கு நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3மே இருக்கும். ஸோ 3 டைமென்ஷன் இருக்கும். அதனால நம்ம 3D அப்படின்னு சொல்றோம், முப்பரிமாண பொருள் அப்படின்றோம். ஒரு முப்பரிமாண பொருள் வந்து எவ்வளவு இடத்தை எடுத்துக்குது, எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிச்சுக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய கன அளவு அல்லது பருமன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கன அளவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லலாம். அடிப்பரப்புனா என்ன? பேஸு ப்ளஸ் அதோட ஹைட்டு. ஸோ இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி கன அளவை நம்ம இது பண்ணலாம். இதோட எஸ்ஐ யூனிட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பன்னாட்டு அலகு நம்ம எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த எஸ்ஐ அலகு கனமீட்டருக்கு நம்ம சொல்லுவோம். எப்படின்னா கன அளவுக்கு வந்து கன மீட்டர்னு சொல்லுவோம். அதாவது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம கன அளவு இல்லாமல் பரப்பளவு அதெல்லாம் பார்க்கும்பொழுது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 2D அப்படிங்கிறதுனால பவரில் வந்து 2 போட்டோம். இங்கே வந்து நமக்கு 3Dங்கிறதுனால பவரில் என்ன போடுறோம்? 3 போடுறோம். ஓகேவா? கன அளவு எப்போவுமே பவரில் கியூப் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம முன்னாடி ஒழுங்கா பொருளோட அந்த வடிவத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து ஒழுங்கான வடிவம் உள்ள இந்த பொருளோட கன அளவை பற்றி பார்க்க போகிறோம். ஒழுங்கற்ற வடிவம் கிடையாது, ஒழுங்கான வடிவம் உள்ள பொருளினுடைய கன அளவு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கனசதுரம். ஸோ ஒரு கனசதுரம் கண்டிப்பா எல்லாருக்கும் வரைய தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒரு சதுரத்தை வரைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சதுரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலயே உள்ள இருக்கிற மாதிரி இன்னொரு இந்த பாதி ஷேப்ல இன்னொரு சதுரம் வரைஞ்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கனசதுரம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுல எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு 2Dல நம்ம சதுரம் பார்த்தோம். சதுரத்துல பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும்போது ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ அதோட பரப்பளவு ஏ ஸ்கொயர்னு சொன்னோம். இங்க நமக்கு கனசதுரம் அப்படிங்கிறதுனால 3D இல்லையா? ஸோ அப்ப 3 தடவை நம்ம ஏவை பெருக்கணும். பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போ ஏ கியூப் அப்படிங்கிறது வரும். இப்போ கனசதுரத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னும் பொழுது நமக்கு என்னது? ஏ கியூப். அடுத்தது பாருங்க, கனச்செவ்வகம். கனச்செவ்வகம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னேன், 3 அளவுகள் சம்பந்தப்பட்டது. ஸோ அப்ப ஹைட் இருக்கும், பிரெத் அதாவது அகலம் இருக்கும், நீளம் இருக்கும். இப்போ நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அடுத்தது பாருங்க, கோலம். கோலம் அப்படின்னா என்ன? ஒரு உருண்டை வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா? கோள வடிவம் அப்படின்னு. ஸோ அதுல நம்ம கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள்னா நம்ம அதுக்கு கன அளவு கண்டுபிடிக்க முடியாது. கோள வடிவத்துக்கு நம்ம கன அளவு கண்டுபிடிக்கலாம். அந்த கோலம் அப்படின்னும் பொழுதுதான் நமக்கு வந்து 3Dல வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது. ஏன் இந்த இடத்துல கியூப் போடுறோம்னு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்ம கன அளவு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பவர்ல கியூப் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, அடுத்தது இந்த 4/3 பை ஆர் கியூப்ல இந்த பைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? பெரும்பாலும் 22/7ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்தது உருளை. உருளையில நமக்கு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும். இதுல நமக்கு ஒரு உயரம் இருக்கும், ஆரம் இருக்கும். இதுக்கு நமக்கு கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல ஸ்கொயர் வந்திருக்கே, அப்ப இது வந்து 2Dயா அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாது. ஆன்சர் எழுதும் பொழுது, அதாவது ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதுறீங்க இல்லையா? உருளையினுடைய கன அளவு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பவர்ல வந்து கரெக்டான அந்த கியூப் வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலால அந்த கியூப் ஸ்கொயருங்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னதுதான். ஓகே. உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கோலத்தினுடைய கன அளவு 4/3 பை ஆர் கியூபு.
கன செவ்வகம் அப்படின் போது L இன்டூ பி இன்டூ ஹெச். அடுத்து பார்த்தீங்கன்னா கன சதுரத்துக்கு A இன்டூ A இன்டூ A விச் மீன்ஸ் A கியூப். ஓகேவா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சம் பார்க்க வேணாம். இன்னைக்கான வீடியோவில் ஜஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் 3-4 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, 4 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த 4 ஃபார்முலா மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி சம்மை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.